இப்போ வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆத்துல வந்து புதுசா ஒரு அணையை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. என்ன அணைன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதாங்க எல்லிஸ் டேம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க பழைய அணைக்கட்டு இருந்தது, அது டேமேஜ் ஆனதுனால அந்த அணைக்கட்டு வந்து உடைச்சு எறிஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து புதுசா வந்து ஒரு அணைக்கட்டை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட். அதாவது ஏனாதிமங்கலத்துக்கு பக்கத்துல தாங்க இந்த எல்லிஸ் டேம் வந்து அமைய பெற்றிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 86.25 கோடி செலவு செஞ்சு இந்த டேமை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேமுக்கு இரு கரை ஓரமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பல அணைகள் வந்து புதுசா கட்டி இருந்தாலும் அந்த அணைகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மழையில வந்து உடைஞ்சிருச்சு, சேதம் அடைஞ்சிருச்சுங்க. தற்போது இந்த அணைக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா உறுதியா தான் இருக்குது, வலிமையா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த டேமால வந்து பாத்தீங்கன்னா பலாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும், விவசாயிகளும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறுவாங்கன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய டேம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் அடைஞ்சதுனால தண்ணி எல்லாம் கடல்ல வந்து நிறைய போயிடுச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் அதே மாதிரி ஆகாம இருக்கணுங்க. அப்படி இருந்ததுன்னா நிறைய தண்ணியை வந்து நம்ம வந்து சேமிக்கலாங்க, கடல்ல வந்து போய் சேர்க்காமலும் இருக்கிறாங்க. இந்த டேமை கட்டி பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சின்னு வந்து சொல்லலாம்.